18ஆம் படி கருப்பன் வரலாறு. 18ஆம் படி கருப்பன் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்திலுள்ள ஐயாவழி மற்றும் ஹிந்து வழிபாட்டுத் தலங்களின் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். இவர் திருச்செந்தூர் முருகன் கோயிலின் 18ஆம் படிக்கட்டில் இருப்பதால் 18ஆம் படி கருப்பன் என அழைக்கப்படுகிறார். பொதுவாக அவர் ஒரு வீரத் தெய்வமாக கருதப்படுகிறார். ஐயா வைகுண்டர் அல்லது முருகப்பெருமான் இவரை தமது காவலராக நியமித்ததாகவும் திருச்செந்தூரில் வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. பழைய ஐதீகங்களின்படி 18ஆம் படி கருப்பன் ஒரு வீரரும் நல்ல ஆட்சியாளருமாக விளங்கியதாகவும் பின்னர் அவருடைய உள்நோக்கங்களை புரிந்து கொண்ட மக்களால் தெய்வமாக போற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள 18ஆம் படிக்கட்டில் கருப்பனை வழிபடுவது ஒரு முக்கியமான அனுபவமாக கருதப்படுகிறது. இவர் நீதிக்கேற்ப செயல்படும் தெய்வம் என்று கருதப்படுவதால் வழிபாடு செய்தால் நீதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பக்தர்கள் பொலிச்சல், சத்தியம், நெய் தீபம் ஏற்றுதல், பசும் மஞ்சள் தூவுதல் போன்ற வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். தர்மம், நியாயம், நற்பண்பு ஆகியவற்றை பாதுகாத்து தீமையை எதிர்க்கும் தெய்வமாக இவர் விளங்குகிறார். மக்களின் நம்பிக்கை. 18ஆம் படி கருப்பன் சத்திய தெய்வம் என்பதால் அவன் முன் பொய்யாக சத்தியம் செய்தால் உடனடியாக தண்டனை வரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதனால் இவர் முன் எவரும் பொய் சொல்ல மாட்டார்கள்.